ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருவோம். அந்த வகையில் இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு பரிகார ஸ்தலம் சார்ந்த தகவலை இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகள் என்ற தெய்வங்கள் சார்ந்த தகவல். நினைத்தாலே முக்தி கிடைக்கும் பரத்வாஜ சுவாமிகளின் ஆசிரமம். ஆசிரமத்தின் அற்புத அமைப்பு மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் உள்ளது. சுமார் 35 கிரவுண்டில் கம்பீரமாக தெய்வீக முகம் காட்டி மக்கள் துயரை போக்கும் சக்தியாக நிற்கிறது. ஆலயத்தின் தோற்றம் ஆசிரம முகப்பிலேயே 27 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிலை நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. கோயிலின் உள்ளே அன்னை பராசக்தி சக்தியின் பல அற்புத அவதாரங்களை வண்ணப்படங்களாக தீட்டி சுவாமிகள் வைத்து இருப்பது அன்னையின் அவதாரங்களை நேரில் காண்பது போல் இருக்கிறது. ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி, அதர்வன பத்ரகாளி, நவதுர்கா, ஸ்ரீ ராஜமாரங்கி, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி, தசமகா வித்யாதேவிகள், மகாலட்சுமி என்ற திரிசக்தி தேவிகள், ஸ்ரீ மகா சரஸ்வதி, மகா காளி இவர்கள் நம் கண்ணு முன்னே காட்சியளிப்பது போல் இருக்கிறார்கள் அல்லது சிலைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. பகீரதன் தவம் செய்து கங்கை நீரை வரவழைத்த ஓவிய காட்சியும் அற்புதமானதாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. கோபூஜை நடத்துவதற்காக மிக உன்னதமான கொட்டில் அமைத்து பசுவை மகாலட்சுமியாக பாவித்து பசுவையும் கன்றுக்குட்டியையும் அலங்கரித்து பூஜிப்பது மிக சிறப்பு. பசு கொட்டிலுக்குள் மின் விசிறி அமைத்து இருப்பது சுவாமிகளின் பெரும் பக்தியை அடையாளம் காட்டுகிறது. அன்னை புவனேஸ்வரி என்றால் இவள்தானா என்று பிரமிக்கும் அளவிற்கு அன்னைக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு நம்மை தேவ லோகத்திற்கு அழைத்து செல்லும்படி செய்து உள்ளார்கள் சுவாமிகள். அம்பிகைக்கு நேர் எதிரில் கைலாய மண்டபம் அமைத்து ஸ்படிகலிங்க வடிவத்தில் ஸ்ரீ அமிர்தத்யோதி லிங்கேஸ்வர சுவாமியை பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள். ஸ்வர்ணரேகை ஓடும் அபூர்வ லிங்கமாக இது அமைந்துள்ளது. மேலும் சிறப்பு, அன்னதான சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பலவிதமான உணவு வகைகள் பரிமாறப்படுகின்றன. அன்னதானம் செய்ய விரும்புபவர்கள் இங்குள்ள நிரந்தர வைப்பு தொகையாக ரூபாய் 2000 செலுத்தினால் அதில் வரும் வட்டியிலிருந்து தொடர்ந்து அன்னதானம் செய்து வருகின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு தகவலாக இருக்கிறது. ஸ்ரீ காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போல இந்த தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானமும் வஸ்திர தானமும் ஆகும். அன்னதானம் செய்பவர்களுக்கு எவ்வளவு குறை வந்தாலும் அது பனிபோல் நீங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பௌர்ணமி நாள் இங்கு விசேஷ தினமாகும். அது சமயம் காலையில் கோ பூஜை, கஜ பூஜை, விஷ்ணு பூஜை, பரத்வாஜ ரிஷி பூஜை, மான்களுக்கும் மயில்களுக்கும் பூஜை என்று ஆகம முறைப்படி பூஜைகள் நடத்துகின்றனர். ஹோமாங்களும் 64 விதமான அபிஷேகங்களும் 108 வளம்புரி சங்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இதைக்கான பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இதே போன்று 2 முறை அஷ்டமி தினத்தன்றும் 13 விளக்குகளில் 13 சப்தசதி அத்தியாய தேவதைகளை ஆவாகனம் செய்து திவ்ய மங்கள தீபார்ச்சனை சப்த சதி பாராயணம் நடக்கிறது. இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் அடியோடு பறந்தோடும் என்று சொல்லப்படுகிறது. நவராத்திரி பூஜை மிக சிறப்பாக நடக்கிறது. இந்நாட்களில் தினமும் அன்னதானம் செய்து வருகிறார்கள். எப்பொழுதும் பிரச்சனைகளில் மனப்புழக்கம் உள்ளவர்கள், காரிய வெற்றியில் சரிவர நடக்காதவர்கள் இந்த புவனேஸ்வரியை தாயை வணங்கி வர துயர் நீங்கி சுபிட்சம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நுழைந்தாலே நமக்கு மன நிம்மதி கிடைத்துவிடும். இங்கு அன்னதானம் செய்ததால் ஊழ்வினை பயன் நீங்கி அல்லது ஊழ்வினையினுடைய தோஷம் நீங்கி குல விருத்தி அடையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த
திருத்தலத்திற்கு வழி என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ புவனேஸ்வரி ஆலயம் இருக்கும் இடம் சென்னையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அம்பத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து புதூர் பஸ் வழித்தடத்தில் கள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் உள்ளது. அம்பத்தூரிலிருந்து நிறைய தனியார் பஸ்களும் அரசு பேருந்துகளும் வசதிகளும் மற்றும் ஆட்டோ வசதிகளும் இருக்கிறது என்பது அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு என்று சித்தர்கள் மூலம் அடையாளம் காட்டப்பட்டு அது வணக்கத்தகுந்த இடங்களாக மாற்றி ஆலயமாகவும் ஆக சிறந்த கோவில்களாகவும் உருவெடுத்து அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.